ஒரு அழகிய பூந்தோட்டத்தில் சின்ன வண்ணத்துப் பூச்சி ஒன்று இருந்தது. அதன் பெயர் மஞ்சரி. மஞ்சரியின் இறகுகள் மிகவும் மென்மையாகவும் மஞ்சள் நிறத்திலும் இருந்தன. மற்ற வண்ணத்துப் பூச்சிகள் எல்லாம் அந்த பூந்தோட்டத்திற்குள்ளேயே பூக்களில் தேன் குடித்து மகிழ்ந்தன. ஆனால் மஞ்சரி எப்போதும் பூந்தோட்டத்திற்கு வெளியே உள்ள உயர்ந்த மலை ஒன்றையே பார்த்து கொண்டிருந்தது. அந்த மலை எப்போதும் மேகங்களால் சூழப்பட்டு மர்மமாக இருந்தது. நான் ஒரு நாள் அந்த மலையின் உச்சியில் பறக்க வேண்டும் என்று மஞ்சரி மற்ற வண்ணத்துப் பூச்சிகளிடம் சொன்னது. மற்ற வண்ணத்துப் பூச்சிகள் சிரித்தன. நீ ரொம்ப சின்னவள் மஞ்சரி. மலை ரொம்ப உயரம். நீ இங்கேயே இரு. பூக்களில் இனிமையான தேன் இருக்கிறது. ஆபத்தை ஏன் தேடுகிறாய் என்று கேட்டன. ஆனால் மஞ்சரி அசைந்து கொடுக்கவில்லை. இந்த பூக்கள் இனிமையானவைதான். ஆனால் உச்சியில் பறப்பது என்னவென்று எனக்கு தெரிய வேண்டும். பயணம்தான் என்னை வலுப்படுத்தும் என்று நினைத்துக் கொண்டது. மஞ்சரி அந்த பயணத்தை தொடங்கியது. அது மலையேற ஆரம்பித்தபோது காற்று வேகமாக வீசியது, மழை பெய்தது. அதன் மெல்லிய இறகுகள் சோர்வடைந்தன. ஒரு பெரிய சிலந்தி வலையில் சிக்கிக்கொள்ளும் அபாயத்திலிருந்து அது நூலிழையில் தப்பியது. ஒரு கட்டத்தில் களைப்பால் அது ஒரு பாறையின் மீது அமர்ந்து அழுதுவிட்டது. நான் திரும்பிப் போய்விடலாமா? மற்றவர்கள் சொன்னது சரிதானா என்று நினைத்தது. அப்போது மலையின் உச்சிக்கு சென்றுவிட்டு திரும்பும் ஒரு கழுகு அதனை கடந்து சென்றது. கழுகு மஞ்சரியின் கண்களில் இருந்த தீர்மானத்தை பார்த்தது. சின்ன பூச்சியே, உன் பாதையில் நீ ஏன் நின்றுவிட்டாய் என்று கேட்டது கழுகு. மஞ்சரி தன் கஷ்டங்களைச் சொன்னது. கழுகு புன்னகைத்தது. நீ எதிர்கொண்ட ஒவ்வொரு தடங்களும் நீ எவ்வளவு வலிமையானவள் என்று உனக்கு காட்டுகிறது. திரும்பிப் போகும் பாதை உனக்கு தெரிந்த ஒன்றுதான். ஆனால் மேலே செல்லும் பாதை உனக்கு புதிய உலகத்தை திறக்கும். உனக்கு வலிமை இல்லையென்றால் நீ இந்த உயரத்திற்கு வந்திருக்கவே முடியாது. அந்த வார்த்தைகள் மஞ்சரிக்கு ஒரு புதிய நம்பிக்கையை கொடுத்தன. அது தன் இறகுகளை உதறிவிட்டு மீண்டும் உற்சாகத்துடன் பறக்க ஆரம்பித்தது. சில மணி நேர போராட்டத்திற்குப் பிறகு அது மலையின் உச்சியை அடைந்தது. மலையின் உச்சியிலிருந்து பார்த்தபோது அதன் பழைய பூந்தோட்டம் ஒரு சின்ன புள்ளியாக தெரிந்தது. சுற்றியுள்ள உலகம் மிகவும் அழகாகவும் பிரம்மாண்டமாகவும் இருந்தது. இப்போது அதன் இறகுகள் மேலும் வலுவாகவும் அதன் மனம் தைரியத்தோடும் இருந்தது. சவால்களை வென்றதனால் கிடைத்த மகிழ்ச்சி எந்த இனிமையான தேனையும் விட பெரிதாக இருந்தது. நீதி: சவால்களை எதிர்கொள்ளும்போது நாம் பெறும் வலிமையும் அனுபவமும்தான் பாதுகாப்பான வசதி நிறைந்த வாழ்க்கையை விட மிகவும் மதிப்பு வாய்ந்தவை.